மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு என் பேச்ச கேட்கலன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டாளாம். ஒரு நல்ல விஷயத்துக்கு என்னோட ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கா. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? இவ ஏன் பொண்ணு, இவ ஏன் பொண்ணு. அவ கூப்பிட்ட வார்த்தைக்காக நான் போவேன். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கா. அவ நம்பிக்கையை காப்பாத்த நான் நிச்சயமா போவேன். நீங்களும் வரணும். பணம் காசு மட்டும் கௌரவம் இல்ல, நல்ல பேரு அதை விட பெரிய கௌரவம். அதை இவ எனக்கு வாங்கி கொடுத்திருக்கா. அமுதாவோட அப்புச்சி சிதம்பரம்ங்கிற பேரை வாங்கி கொடுத்திருக்கா. நீ நம்பி போத்தா நான் நிச்சயமா வருவேன். அண்ணே, அதான் அப்புச்சி வரேன்னு சொல்லிட்டாங்கல்லம்மா, அப்புறம் என்னமா தயக்கம்? நீ தைரியமா போ, நாங்களும் நிச்சயமா வருவோம். அது இல்லண்ணே, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வருவாக. எல்லாரும் அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி முறை செய்வாக. நம்ம குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குன்னு சபையில நம்ம குடும்பத்து கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அப்புச்சிக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதனால சொல்லுமா, ஏன் தயங்குற? என்ன? இல்லண்ணே, நான் குடுக்கற இந்த வளையல அப்புச்சி நம்ம குடும்பத்து சார்பா அந்த பொண்ணு கையில போடணும். ஐயோ, பாத்தீங்களா மாமா? பாத்தீங்களா? ஏங்க பாத்தீங்களா உங்க தங்கச்சி பேசுறத? நம்ம பக்கத்தவங்கன்னு அசிங்கப்படுத்துறா. ஏய், இவெல்லாம் பிச்சை போட்டு நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கணுமா? ஏண்டி, உன் அப்புச்சிக்கே நீ பிச்சை போட்டு அசிங்கப்படுத்துறியா? என்ன நாச்சிய பண்ண? சௌக்கியமா? சௌக்கியம்தான். என்ன வடிவேலு, ரொம்ப வசதியோ? நகை கடை பக்கமெல்லாம் வர்ற மாதிரி இருக்கு. ம், ஓ ஓ, கடை 12 மணிக்கு தானே திறப்பாப்போ. பாத்தியானா நீயும் கலாய்க்கிற. ஏன் எங்க கிட்ட எல்லாம் பணம் காசு வாங்க கூடாதா? இல்ல நாங்க தான் நகை எடுக்க கூடாதா? தாராளமா ஆ, பணத்தை கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் வாங்கிட்டு போ. ஆமா, என்ன விசேஷம்? அது ஒண்ணு இல்லண்ணே, என் பொண்டாட்டிக்கு 7ஆம் மாசம் வளகாப்பு பண்ண போறோம். ம், அதுக்கு புருஷன்காரனா கண்ணாடி வளையல் போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல, அதான் தங்க வளையல் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நேத்து கூட உங்க அண்ணமட்டி வந்து 2 வளையல் வாங்கிட்டு போனாங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு தானே. ஆனா உங்ககிட்ட மேட்டரை எப்படி கேட்கலான்னு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா அதை நீ இப்ப கிளியர் பண்ணிட்ட, பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, எங்க அண்ணன் மண்டி வாங்கினதா சொல்றீங்கல்ல, அந்த வளையல் அதே மாதிரி வளையல எடுத்துட்டு எனக்கு ஒண்ணு வேணும். ஆனா அதே மாதிரி பாத்துக்கோங்க, டிசைன் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருங்க போதும். எப்பா வடிவேலு, ம், இது உன் பொண்டாட்டி மேல பாசத்துல வாங்குற மாதிரி தெரியலையே. ஏதோ வம்ப விலைக்கு வாங்குற மாதிரி தெரியுது. அண்ணா அதெல்லாம் எதுக்குண்ணா உனக்கு? உனக்கு என்ன, நான் வளையலுக்கு காசை கொடுக்க போறேன், நீ வளையல கொடுக்க போற, அவ்வளவுதானே. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது. கூட அந்த வளையல அதே மாதிரி. ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரியாம பாத்துக்கோன, சேதாரம் இல்லாம சைக்குலி வாங்கிக்கோங்கிறேன். என்னமோ படித்தோல, நீ காசை கொடு. சரிண்ணே, தரேன் இரு. மாமா உட்கார்ந்திருக்காரு, இங்க உட்கார்ந்தா தப்பா இருக்குமே.
தம்பி எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க, இடம் காலியா இருக்குல்ல. சரி. என்ன தம்பி யோசனை பண்றீங்க? இல்ல உட்காருங்க, உட்காருங்க தம்பி. உட்கார்றேன். மாப்பிள, வாங்க மாப்பிள. மா பாரு, பார்த்தல கூத்த பாத்தியாமா? உன் புள்ளையும் மருமகளும் அந்த சிதம்பர குடும்பத்தோட கூடி கொலாவறத இம்புட்டு நாளா வீராப்பா இருந்த மனுஷன் தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு எப்படியெல்லாம் சிரிச்சு பேசுறா பாருமா. இப்படி எல்லாம் சிரிச்சு பேசுறதுக்கு தான் அவ மவனுக்கு சமையல் கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்திருக்காமா. உன் மருமகளும் அவன் அப்பன் கூட சேர்ந்துக்கிட்டு அவ அண்ணனுக்கு இந்த கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்துட்டா. உன் பேச்செல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல அவ. அங்க பாரு, அவனை பாரு, உன் பையன் அவனை செருப்பால அடிச்சும் கூட வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கான் பாரு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவனுக்கு. கூட பிறந்த தம்பிக்கு அந்த சமையல் கான்ட்ராக்ட வாங்கி கொடுக்கணும்னு எங்கேயாவது அக்கறை இருக்காமா அவனுக்கு? எனக்கு கல்யாணமும் ஆகி நாளைக்கு குழந்தை பிறக்க போதுமா? என் பொண்டாட்டி வந்து கேட்டுட்டே இருக்கிறாமா பொழப்பு இருக்குதா இல்லையான்னு. அப்ப எனக்கு ஒரு பொழப்பு வேணாமா? வர வர உன் பேச்சுக்கு மதிப்பே இல்லாம போச்சுமா. நானும் பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். அவ போக்கே இப்ப ஒரு மாதிரியா தான் இருக்கு. டேய், நமக்கு ஒரு காலம் வருண்டா. அம்மா நான் இருக்கேன், நீ ஏண்டா கவலைப்படுற? அதுவே உங்களுக்கு வந்தா ரத்தமா அது? பக்கத்து போனதுக்கு அப்புறம் எதுக்கே வெட்டி கௌரவம் உங்களுக்கு? டேய், வாய மூடிட்டு சும்மாறா. தேவையில்லாம வார்த்தை கொட்டாத. டேய் செந்திலு, இங்க பாரு, இது என் பொண்டாட்டிக்கு நடக்கிற ஃபங்க்ஷன். அவர் எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காரு. நான் அவரை டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல நீயே நடுவுல வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிற. இப்ப சும்மா இருக்க போறியா இல்ல அடி வாங்க போறியாடா? தேவையில்லாம கண்டதையும் பேசிட்டு சிதம்பரம், நீங்க அந்த கண்ணாடி வளையல எடுத்து கொடுங்க. உங்க ஆசீர்வாதம் தான் என் பொண்ணுக்கு முத வேணும். அதுதான் என்னோட விருப்பம். மாமா, அது மட்டும்தான் அவங்க சக்திக்கு பண்ண முடியும். சும்மா இருக்க மாட்டேன் நீ. சிதம்பரம், அவன் கடந்து போறான். நீங்க முதல்ல வளையல் போடுங்க. தம்பி, தப்பு எங்க மேலதான். நாங்க வளையல் வாங்கிட்டு வரல, போதுமா? மன்னிச்சிரு எங்களை. அப்புச்சி, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம மன்னிப்பு கேக்குறீங்க? டேய் வடிவேலு, இந்த விஷயத்தை இதோட விடுறா. மா, என்னமா நீ பேசிட்டு இருக்க? நான் என்ன வீண் வம்பு சட்டைக்கா போயிட்டு இருக்கேன்? நியாயம் என்னமோ அதை தானமா பேசிட்டு இருக்கேன். சும்மா என்ன போய் குத்தம் சொல்லிட்டு இருக்க? தப்பு பண்ணா மன்னிக்கிறது பெரிய மனசு தானோ. உன் புள்ள நான் பெரிய மனுஷன் தான், நான் அவரை மன்னிச்சுட்டேன், போதுமா? என்ன இருந்தாலும் வயசுல பெரியவரு, ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்த மனுஷன் இப்ப என்னடானா சொந்த பொண்ணே அவரை ஏமாத்தி வேட்டிய ஒரு வீட்டுல அனுப்பிச்சிருக்கு. ஐயா, இன்னொரு பொண்ணு ஒண்ணு இல்லாத குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கு. பையனுக்கு கூறு கிடையாது. நீங்களும் ஏம்படிதான் கஷ்டப்படுவீங்க. சரி விடுங்க, மன்னிச்சுட்டேன், போனா போது. அம்மா அமுதா, நீ சொல்லுமா, இது நீ வாங்கிட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்த நகைதான்னு சொல்லுமா உங்க அத்தை கிட்ட. என்னம்மா சொல்றாரு உன் அண்ணன்? நீ கொடுத்த நகையா? இது என் மக வடிவேல் வாங்கின நகை. இல்ல அத்தை, இது வடிவேல் வாங்கின நகை இல்ல. இந்த நகைய நான் தான் வாங்கி என் அண்ணன்ட்ட கொடுத்து எங்க அப்பச்சி கிட்ட கொடுக்க சொன்னேன்.
அந்த நகையை தான் உங்க புள்ள வடிவேல் திருடி இருக்காரு. அவங்களுக்கு ஒன்னும் திருடுறதெல்லாம் புதுசு இல்லையே. ஏன் அத்தை, இவங்க என்ன யோகியமா? இவங்க பண்ணாத தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? சொந்த வீட்டுக்கே துரோகம் பண்றவரு இத பண்ண மாட்டாரா என்ன? அதுவும் இல்லாம வேலை வெட்டிக்கே போகாதவருக்கு நகை வாங்க ஏது காசு? இதுல இருந்தே தெரிய வேண்டாம் இது கண்டிப்பா திருட்டு நகை தானே. எங்க நகைய திருடிட்டு எங்க அப்புச்சியையும் எங்க அண்ணனையும் என்ன பேச்சு பேசுறிய? அம்புட்டு பெரிய மனுஷன் சபையில எம்புட்டு அவமானப்பட்டு பூனி குறுகி நிக்கிறாக பாருங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு அவர் மேல கோபம்? நியாயமா நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். நீங்க எங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலங்க நியாயம்? தப்ப நீங்க பண்ணிட்டு எங்க குடும்பத்து மேல பழி போடுவீங்களா? நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? பொண்டாட்டி வளகாப்புக்கு நகை வாங்க துப்பில்லனா கூட பரவாயில்ல, ஆனா இப்படியா அடுத்தவங்க நகைய திருடி கொண்டாந்து போடுவியா? என்ன அத்தை, நீங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க நகை கொண்டு வந்திருக்காங்கன்னு அத போட போறீங்க? என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல. உங்க புள்ளையோட லட்சணம் உங்களுக்கு தெரியாதா? இவரு சொல்றத கேட்டுக்கிட்டு எங்க அப்பச்சிய சபையில இப்படி நிக்க வச்சிட்டியல. டேய், எங்க நகையை திருடி வச்சுக்கிட்டு எங்களையே அவமானப்படுத்த பாக்குறியா? தப்பு எங்க மேல இருக்குமோன்னு தான் நாங்க அமைதியா இருந்தோம். இனியும் ஏன்டா நாங்க கை கட்டி நிக்கணும்? திருட்டு பாயல, என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பச்சிய வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிருப்பேன். ஏன் மகன் தான் அந்த நகையை திருடி இருப்பான்னு நீங்க நினைச்சா அப்ப நான் சொல்றதும் பொய்னு தானே அர்த்தம்? அப்போ அந்த திருட்டுக்கும் எனக்கும் உடந்த இருக்குன்னு தானே அர்த்தம்? சம்பந்தி, இந்த நகை பிரச்சனைய இதோட முடிச்சுக்குவோமே, இதுக்கு மேல வளர்க்க வேணாம். நான் கேட்டதுக்கு பதில் வரலையே. அப்போ நானும் என் புள்ளையும் சேர்ந்துதான் திருடுனமா? என்னத்த என்ன பேசுறீங்க? உங்க புள்ள பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க கூட ஏன் இப்ப உங்களை சேர்த்துக்கிறீங்க? ஆமா சம்பந்தி, அமுதா பொய் சொல்ல மாட்டா. இது உண்மையாவே அவ வாங்கின நகையாத்தான் இருக்கும். இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேச வேண்டாமே. அமுதா பொய் சொல்ல மாட்டானா? அப்ப நான் பொய் சொல்றேனா? அப்போ நான் சொல்றது பொய், அப்போ உங்க அமுதா சொல்றது உண்மை, அப்படித்தானே? அப்படி இல்ல சம்பந்தி. எது உண்மை எது பொய்ன்னு இன்னைக்கு தெரிஞ்சு ஆகணும். நீங்க போலீஸ வர சொல்லுங்க. பேசாம இரு. சம்பந்தி, இது என்ன தேவையில்லாம் போலீஸ் கிளீஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? அசிங்கப்பட போறது உங்க பையன் மட்டும் இல்ல, என்னோட மாப்பிள்ளையும் தான். இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாமே? இல்ல, இதுல எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். நீங்க போலீஸ வர சொல்லுங்க. நானும் நல்ல காரியம் நடக்குது, நம்மால எதுவும் தடங்கள் வரக்கூடாதுன்னு பொறுத்து பொறுத்து போனா என் பையனையே திருடன்னு சொல்றீங்களா? என் மகன் தப்பு பண்ண வந்தா நான் இல்லேன்னு சொல்லல. அப்ப ஏன் தப்பு பண்ணவன் திருந்த கூடாதா? அவனை என்னைக்குமே ஒரே மாதிரி தான் பாப்பீங்களா? பெத்த ஆத்தா நான் சொல்றேன், என் மகன் இந்த நகையை திருடல. இது என் மேல சத்தியம். நீங்க போலீஸ வர சொல்லுங்க. அத்தை, நீங்க தப்பு பண்றீங்க. உங்க பையன் குணம் தெரிஞ்சு நீங்க இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பத்த. அவங்க இத பண்ணாம யார் பண்ணிருப்பா இத? அவங்கள நம்பி போய் நீங்க போலீஸ் எல்லாம் கூப்பிடுறது ரொம்ப தப்பு.
அவமானப்பட்ட எங்க அப்புச்சியே அவங்கள 4 அடியோட மன்னிச்சு விட்டாங்க. விடுங்களா அத்தை. ஐயா சிதம்பரம் ஐயா, நீங்க முத ஆளா வந்து வளையல் போடுங்க. நாகு அதை கொடு. இந்தாங்க மாமா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவங்களுக்கு அவங்க கொண்டு வந்த வளையல் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு என் மகன் பட்ட அவமானத்துக்கு அடி வாங்கினதுக்கு பதில் கிடைக்கலையே. அம்மா சம்மந்தி, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லீங்களா? நீங்க திரும்ப ஆரம்பிச்சா எப்படி? இன்னும் முடியவே இல்லையே. என் பையனுக்கு எல்லாரும் திருட்டு பட்டம் கட்டினீங்கல்ல, அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அவன் பட்ட அசிங்கத்தை யார் தொடப்பாங்க? பொண்டாட்டி நிறமாச கர்ப்பிணியா இப்படி மேடையில உட்கார்ந்திருக்கிறப்ப அவ கண்ணு முன்னாடியே அவ புருஷனை திருடன்னு சொல்லி அடிச்சீங்கல்ல, அத பார்த்து அவ மனசு எம்பிட்டு பாடுபட்டிருக்கும். அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? 10 மாசம் பெத்த புள்ளைய என் கண்ணு முன்னாடியே திருட்டு பட்டம் கட்டி அடிச்சீங்களே, அதுக்கு யார் பதில் சொல்ல போறா? நான் அம்புட்டு அடிச்சு சொன்னேன்ல, இது என் மகன் 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்த நகைன்னு. யாராவது ஒருத்தர் என் பேச்ச நம்புனீங்களா? அந்த புள்ள சொன்னது தானே நம்புனீங்க? அவ சொன்னது தானே நிஜம்னு நினைச்சீங்க? இந்த அன்னலட்சுமி சொன்னத பொய்ன்னு தான் சொன்னீங்க. அவ சொன்ன நிஜம் என்ன ஆயிடுச்சு? என் பையனை திருடனாக்கி அடி வாங்க வச்சது. அவ சொன்ன நேசம் என் பையனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை சரி பண்ணுமா? அவன் மனசு பட்ட காயத்தை சரி பண்ணுமா? அம்மா என்னம்மா பேசுற? அவ என்னம்மா தப்பு பண்ணா? அவன் குணம் தெரிஞ்சுதானே பேசினா. யாரும் இதுல பேச வேண்டாம். யாரு சொல்றது நெசம்னு நம்பி என் பையனை தப்பா நினைச்சீங்களோ அவங்க பண்ணதுதான் தப்புன்னு சொல்லி என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அக்கா என்ன பேசுற நீ? நம்ம அமுதாவை மன்னிப்பு கேட்க சொல்றிய? என் பையன் பட்ட வலிக்கு மருந்து வேணும். அதுக்கு அவ வந்து மன்னிப்பு கேட்கணும். என்னம்மா பேசுற நீ? இப்ப யாரு உன் மருமக? ஆமா, ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடக்கும்ல? நான் கால்ல விட தயார். கொஞ்சம் இருமா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன திமிரு இருந்தா என் மகளை இவன் கால்ல விழ சொல்லுதீங்க? இவனே ஒரு புறம்போக்கு. என் அன்னலட்சுமி, நீ ஒரு புறம்போக்கு புள்ளைய பெத்துட்டு என் வீட்டு வாசல்ல இவன் கல்யாணம் நின்ற கூடாதுன்னு எப்படியெல்லாம் கெஞ்சிக்கிட்டு கிடந்த. உனக்கு தெரியாதா உன் மகன் யோகியதை பத்தி? தெரிஞ்சும் என் மகளை அவன் கால்ல விழ சொல்லி ஏன் கேக்குறீங்க? என் மக ஊரே பெருமை பேசுற சாமி. அவளை போய் இந்த அயோக்கியன் கால்ல விழ சொல்றீங்க? இவ மட்டும் உங்க வீட்டுக்கு வரல, உன் பையன் வாத்தியாரா இருப்பானா? இல்ல உன் குடும்பம் தான் உருட்டு இருக்குமா? அவ மட்டும் இல்லன்னா உன் குடும்பம் எப்பவோ நாசமா போயிருக்கும். அப்புச்சி நான் வேணா, என் சொத்து வேண்டான்னு
நீ ஆஸ்பத்திரியில கிடக்கிறப்போ உன்னை தேடி வந்தால, அவளை போய் இந்த உருப்படாதவன் கால்ல விழ சொல்றீங்க. சாக கிடந்த உன்னோட உசுரை காப்பாத்ததான என் பேச்ச மீறி என் வீட்டு வாசப்படிய தாண்டி வந்தா. இருக்கு. இப்படி எல்லாரும் மதிக்கிறவள இவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா? இன்னொரு தடவை என் மகளை அப்படி சொன்னீங்க, பிச்சு புடுவோம் பிச்சு. இவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியல இவன் யோகியதை என்னன்னு. இவன் கால்ல இந்த சாமி விழணுமா? இவ கால கழுவி அந்த தண்ணிய குடிக்க சொல்லுங்க. அப்பதான் இவன் பண்ண பாவம் போகும். இனிமே என் மகளை கால்ல விழ சொன்னீங்க, வெட்டி புடுவோம் வெட்டி. சரிதான் சாமி, சரிதான் சாமி, சரிதான். நீங்க தான் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க. நியாயம் எல்லாம் நல்லா வாழ்ந்த உங்க பக்கம்தான். எங்க மாதிரி ஆளுகளுக்கு தான் மானம் கிடையாது, மரியாதை கிடையாதுன்னு நிரூபிச்சிட்டீங்களே. ஏழை சொல்லி அம்பாரி ஏறாதுங்கிறது சரிதான். நாங்க நகை திருடலன்னு ஆனதுக்கு அப்புறமும் நியாயம் எங்க பக்கம் இல்ல இல்ல. செய்யாத தப்புக்கு நாங்க அவமானப்பட்டு கிடக்கணும், அப்படித்தானே? அத்தை என்ன அத்தை, என்ன பேசுறியா அத்தை? இல்லத்தா, உங்க அப்புச்சி எங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. நாங்க உன் காலை கழுவி குடிக்க வேண்டியவங்கதான். நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கு நாங்க உன்னை தலைமையில தூக்கி வச்சுதான் கொண்டாடணும். என் பையன் திருடலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நியாயம் எங்க பக்கம் இல்லையே. ஐயோ, என்ன பஞ்சாயத்தோ. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை எல்லாரும் மதிக்கிறாங்கடா, அதுக்கு காரணம் இந்த பொண்ணு தானே. எல்லாம் தெரிஞ்ச நீங்க இவளை பத்தி தப்பா பேசலாமா? இன்னொரு தடவை இவளை பத்தி தப்பா பேசினீங்க, உங்க நாக்கெல்லாம் அழுகி போயிடும். என்னது, நாக்கு அழுகி போயிடுமா? ஏமா நான் சொல்லல? இதுக்கு எல்லாருமே சிங் சக்கா சிங் சக்கா சிங் சக்கா ஜால்ரா கோசிங்க. நீ போடுற சோத்தை இம்புட்டனால இங்க இருந்து தின்னுக்கிட்டு வாழை யார் காட்டுதுங்கன்னு பாத்தியா? பேசாதா, எல்லா பிரச்சனையும் உண்டானதாடா. நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கணே நீதாடா. நான் சொன்னலம்மா, நான் இங்க இருக்கிறது இங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்காதுன்னு சொன்னலம்மா. உன்னை தவிர யாருமே இந்த வீட்டுல என்ன நம்ப மாட்டாங்கம்மா. இவங்க யாருக்கிட்டயும் இனிமே என்னால நல்ல பேர் வாங்க முடியாது. நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் போறேன். நான் போனதுக்கு அப்புறமாச்சு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சொல்லாதாடா, அதை செய் முதல்ல. நல்லா இருக்க குடும்பத்துல பாம்பு மாதிரி அப்பப்ப விஷத்தை கொட்டிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் எம்படி சொன்னா திருந்துற ஜென்மமே கிடையாதுடா. டேய், நீ சொன்ன மாதிரி வீட்டை விட்டு போயிரு, அப்பதான் நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். நீ எல்லாம் இப்படி ஏத்தி விட்டு எங்க அக்காவுக்கு புத்தி கேட்டு போச்சுடா. நீ போனா எல்லா பிரச்சனையும் சரியா போயிரு. நீ போனா
எங்க அக்கா என்னை அடிச்சு கூட்டிட்டு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதே அக்கா என்னை அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டான். சித்தப்பா, அட விடு அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அக்காவுக்கு பிள்ளை பாசம் கண்ணா மறைக்குது. இந்த குடும்பத்துக்காக இன்புட்டு நல்லது பண்ண உன்னையே யாருன்னு தெரியல. நான்லாம் ஏமாத்துறேன். விடு அத்தா, நான் மாமா. போறேன். மாமா விடுறா, சொன்னா நான் கேளு போறேன். மாமா. சித்தப்பா, மாமா சித்தப்பா. அம்மா உன் தம்பி போறாருமா, கூப்பிடுமா. என்ன மாப்பிள, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பியாச்சா? ஆமா மாமா கிளம்பி. அமுதாவும் கிளம்பிருச்சா? கிளம்பிட்டு இருக்கா. மாணிக்கம் இந்த எடுத்துக்கடா. இந்த அத்தை, என்னத்தா டீ எடுத்துக்கோ. நீ இந்த குடும்பத்துக்காக பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசி உன் மனச காயப்படுத்திட்டேம்மா. வடிவேல் மேல இருக்கிற பாசத்துல புத்தி கெட்டு போய் அப்படி நடந்துக்கிட்டேன். உன்னையும் உன் அப்புச்சியையும் ஒண்ணு சேர்க்கிறேன்னு சொன்ன நானே நேத்து அப்படி நடந்திருக்க கூடாது. உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னது ஏன் தப்புதான். என்ன அத்தை நீங்க பெரியவங்க, நீங்க இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசலாமா? யார் நீங்க? என் அத்தையா? என்னோட அம்மா மாதிரி. உங்களுக்கு என் மேல கோபம் இருந்தாலும் அடி மனசுல ஆழமான பாசம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்கிட்ட இப்போ திரும்ப பேசினதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஏதோ புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. 1000 மடங்கு யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் எல்லா வேலையையும் அப்படின்றதுக்குள்ள முடிச்சிட போறேன் பாருங்க. நீ இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். எல்லாருமே நான் பண்ணது தப்புன்னு சொல்றாங்க. நம்ம புள்ளைய நான் நம்பினது தப்பா? அவன் திருந்தி நல்லா இருக்கணும்னு நினைச்சது நான் பண்ண தப்பா? தப்பே பண்ணாதவன் சபையில அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நின்னா அதுக்கு காரணம் உங்க மருமக அமுதா தானே? அதுக்கு தானே அவளை மன்னிப்பு கேட்க சொன்ன. என்னங்க, நான் பண்ணது தப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. தப்புதாமா. நம்ம குடும்பத்துக்காக இம்புட்டு நல்லது பண்ண அவங்கள சபையில நம்ம மன்னிப்பு கேட்க சொன்னது தப்புதான். அண்ணி பாவமா, நம்மளுக்காக தானே அம்புட்டு பெரிய குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க. என்ன சொல்ல வர வடிவேலு? அம்மா, அண்ணி நல்லாதான் இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான். அது ஒண்ணு இல்லம்மா, அவங்க பாக்குறாங்கல்ல அந்த வேலைதான் அண்ணிய வேற மாதிரி யோசிக்க வைக்குது. மா, அதுக்காக நாம அண்ணியெல்லாம் குத்தம் சொல்லவே முடியாதுமா. எல்லாமே அந்த பதவிதான். நீ ஏன் யோசிச்சு பாரு, நீ செந்தில வாதியார் ஆகணும்னு நினைச்ச, அவன் வாதியார் ஆயிட்டான். அது போதும்ல நம்மளுக்கு. அண்ணி எப்போதும் போல இந்த வீட்டுல இருந்துகிட்டு இந்த வீட்டு நிர்வாகத்தையும் குடும்ப பொறுப்பையும் பாத்துக்கிட்டுமே. அவங்க இந்த வீட்டுல மருமகளா இருந்த வரைக்கும்
எல்லாமே சரியாதானமா இருந்தது. அவங்க எப்போ கரஸ்பாண்டடா ஆனாங்களோ அப்போதான் எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. ஏ அமுதா, ரெண்டுத்துலயும் நீ வேலைக்கு போக கூடாதுன்னு தான் எழுதியிருக்க. நீ எதை எடுத்தாலும் அதுதான் வரப்போகுது. ஏண்டா யாருக்கும் தெரியாம உன் பாட்டில எழுதி கொண்டு வந்திருக்க? உள்ள என்ன எழுதிருக்குன்னு எங்களுக்கு தெரிய வேணாமா? இதுல என்ன இருக்கு? ஒண்ணுத்துல வேலைக்கு போலான் இருக்கு, இன்னொன்னுல வேலைக்கு போக கூடாதுன்னு இருக்கு. அதுதானே நீங்க சொன்னீங்க. அதத்தானே நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். அத நாங்க எப்படா நம்புறது? அப்போ இப்பவும் என்ன நம்ப மாட்டீங்க? நம்பிக்கை இல்லாதனாலதான் கேக்குறேன். கொண்டாத. எடுத்த சீட்ல என்ன இருக்குன்னு பாக்கறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு பிரச்சனையும் இல்ல. எடுத்த ஷீட்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியணும், அப்படித்தானே? அதுக்கே இம்பிட்டு யோசனை பண்ற. எடுக்காத ஷீட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா எரிஞ்ச ஷீட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது, அப்படித்தானே? என்ன எழுதிருக்கு காட்டுக்கா, எல்லாரும் பார்க்கணும்ல. அடி சக்க, நம்ம நினைச்சதே வந்திருக்கு. அப்ப வேலைக்கு போகணும்னு இருந்திருக்கோம், அப்படித்தானே வடிவேலு? அப்புறம் என்ன அத்தை, மாமாவே வேலைக்கு போலான்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல நான் சொல்ல என்ன இருக்கு? சொல்லுங்க அத்தை. ஆனா இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீயே? உங்க மாமா என்ன சொன்னா என்ன, நான் சொல்றேன். நீ வேலைக்கு போக கூடாது. வாங்க. அக்கா, அக்கா உட்காருங்க. யாரு வந்திருக்கான்னு பாரு. வாக்கா. மா மா, யாருமா இந்த ஆளை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சா? யோ, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போயான்றல. ஐயா உட்காருங்க. டேய் வடிவேலு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? வீடு தேடி வந்த பெரிய மனுஷன்கிட்ட இப்படியா வாய்க்கு வந்த ஓடி பேசுவா? இந்த பாரு, இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீ கிளம்பு. அவர் உன்னை பார்க்க வரலடா,
என் அக்காட்ட பேச வந்திருக்காரு. யோ, உனக்கு எங்க அம்மா கையால அடி வாங்கி உனக்கு இன்னும் புத்தி வரல. இந்த பார், உனக்கும் இந்த வீட்டுக்குமே முதல்ல சம்பந்தம் கிடையாது. நடுவுல என்ன பேசிட்டு இருக்க? டேய், உனக்கு எனக்கு தான்டா சம்பந்தம் இல்ல, எங்க அக்காவுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. அது எனக்கு இப்ப முக்கியம் இல்ல. அக்கா, இந்த வடிவை பேச்ச கேட்டு எதுவும் பண்ணிடாதக்கா. பெரிய மனுஷன் நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டு சமாதானம் பேச வந்திருக்காரு. அவரை சங்கடப்படுத்தாத. அக்கா பேசுக்கா. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அக்கா நோக்கா மக்கான்னு பேசிட்டு இருக்க? அசிங்கப்பட்டது நானு. திருட்டு பையன் சொன்னது என்ன? என்கிட்ட பேசாம தேவலாம ஐயோ பாவம்னு இருக்கிற எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன அவங்கள ஏமாத்திலான்னு பாக்குறியா நீ? சபையில தான் நீ என்ன விட்டு கொடுத்து பேசினலம்மா, இங்கேயும் என்ன விட்டு கொடுத்துறாதம்மா. நடந்த தப்பு தப்பாவே இருக்கட்டும். அது தெரியாம என் பொண்ண கால்ல விழ சொன்னதுனாலதான் ஆத்திரத்துல அந்த தப்பு நடந்து போச்சு. அதுக்கு உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். ஊருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துவ, ஆனா மன்னிப்பு மட்டும் 4 செவத்துக்குள்ள வச்சு கேப்பியா எங்கள? இது என்னையா நியாயம்? இப்பதான் யாரும் கிடையாது, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. அதனால நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அவன் என்ன சொல்றான்னு கேட்டியா? எம்பிட்டு பெரிய பெரிய மனுஷன் இந்த சித்தப்பைய கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? யோ, நீ சொன்னா எங்க அம்மா கேட்கணுமா? மா, இந்த விஷயத்துல உன் புள்ளைய விட்டு கொடுத்துறாதம்மா இவங்கள்ட்ட. மா, ஒவ்வொரு தடவையும் திட்டம் போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்கம்மா. அதுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடைச்சாகணுமா. நீ எதுவுமே பேசாதம்மா, அப்புறம் உன் பையன் ஏதாவது பண்ணிப்பாமா. சிதம்பரம், அதான் எங்க அம்மா அமைதியா இருக்காங்கல்ல, அதுல இருந்து தெரிஞ்சுக்க கூடாது? டேய் வேண்டாம்டா, தப்பு மேல தப்பு பண்ணாதடா. ஐயா, இவனெல்லாம் திருந்த மாட்டாயா. நீங்க கிளம்புங்க. உங்க பழக்கமா? நல்லா இருக்குக்கா. ஒருத்த மன்னிப்பு கேட்டு வந்தா நீ கொடுக்கிற மரியாதை நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பக்கா, அனுபவிப்ப. சித்தப்பா, என்ன நடந்துச்சு? சித்தப்பா, உங்களை தான் கேக்குறேன். அப்புச்சி இங்க வரும்போது என்ன நடந்துச்சு? சித்தப்பா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஆமா, அம்புட்டு பெரிய மனுஷன இவன் அசிங்கப்படுத்திட்டாமா, அசிங்கப்படுத்திட்டான். ஆத்தாவும் பிள்ளையும் சேர்ந்து உங்க அப்பச்சிய வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டாங்கப்பா. பாவம், அந்த பெரிய மனுஷன் ஊனி குறியிட்டாருப்பா. சித்தப்பா, என்ன
சொல்லுங்க. மாமா சொல்லு மாமா. இந்த படுவாவி உங்க அப்பச்சிய அண்ணமண்டி நியாயம்தான். நீங்க இப்படி பேசாம அமைதியா இருக்கிறது நியாயம்தான். நான் தான் ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணமண்டி. எங்க வீட்டை உருப்படியா ஆக்குன நீங்க இப்படி கோவில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா அது அம்புட்டு நல்லாவா இருக்கும்? பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணமண்டி. எந்திரிச்சு வாங்க அண்ணமண்டி, நாம நம்ம வீட்டுக்கு போலாம் அண்ணமண்டி. நீங்க போனதுல இருந்து அம்மா வேற உங்க நினைப்பா மனசு உடைஞ்சு மூளையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதுக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க அண்ணமண்டி. நான் வேணா உங்க அப்புச்சி கால்ல விழுந்து அவர் காலை கழுவி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அண்ணமண்டி. வாங்க அண்ணமண்டி, உங்க அப்புச்சி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். கேக்கட்டா? என்ன நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ? ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வா. அத பாத்துருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உன் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே வந்திருக்கும். அதையும் நான் பாத்துருந்தேன்னு வச்சுக்கோ, என் மனசு குழு 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 குழுன்னு இருந்திருக்கும். என்கிட்ட தோத்து போன இந்த முகத்தை பார்க்க என் மனசு அப்படியே ரக்க கட்டி பறந்திருக்கும். என் கால்ல விழுந்து பறி போன உங்க அப்புச்சி மானத்தை எப்படி மீட்க போற? இந்த சின்ன பைய கால்ல விழுந்து உங்க மானம் போனதுதான். இனிமேலாவது கொஞ்சம் அடக்க உடக்கமா பொம்பளை புள்ளங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடக்கிற வழிய பாரு. என்ன புரிஞ்சுதா? ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு வா. என்ன நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கிற, நீ பாட்டு கண்டுக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன நீ முறைச்சா நான் பயந்துருவனா? நீ இப்படியெல்லாம் சொன்னா வரமாட்ட. உன்னை வர வைக்க என்கிட்ட ஒரு விஷயமே இருக்கு. உங்க அப்புச்சி அவமானப்பட்ட அந்த கண்குள்ளா காட்சிய நீ நேர்ல பாக்கலனா என்ன? அத நான் உனக்காக ஹை குவாலிட்டி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அத பார்த்து நீ ரசிக்கணும், அத நானும் ரசிக்கணும். சரியா? என்னமா கண்ணு,
கண்ணெல்லாம் செவந்திருக்கு. கோவம் வருதா? வந்து என்ன பண்ண? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே. இப்ப நான் எதுக்கு இந்த வீடியோ உனக்கு காட்டணும்னு வச்சுக்கோயேன். சிதம்பரம் 4 செவுத்துக்குள்ள அவமானப்பட்டது இது உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். இந்த ஊருக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. நீ மட்டும் மரியாதையா என் கூட வீட்டுக்கு கிளம்பி வரலன்னு வச்சுக்கோ. இப்ப நீ பார்த்து ரசிச்ச இந்த வீடியோ, உங்க அப்புச்சி அவமானப்பட்ட இந்த வீடியோ இன்னும் சற்று நேரத்தில் காரைக்குடி லோக்கல் கேபிள் இன்டர்நெட்ல போட்டு அத்தனை பேரும் பார்க்கிற மாதிரி நான் செஞ்சிடுவேன். டேய் மாப்ள, இப்ப எதுக்கிட்ட அழுகுற? டேய் எல்லாம் சரியாயிடுங்களா? அட போ மாமா. கோவத்துல அமுதா என்னடானா கோவில்ல போய் உட்கார்ந்து கிடக்கு. அம்மா வடிவேலை விட்டு கொடுக்காம பேசிட்டு இங்க நான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் அம்மா. நடுவுல நான் என்ன பண்றதுன்னே தெரியல. யாரு பக்கம் நிக்கிறது, என்ன பேசுறது ஒன்னும் விளங்கல மாமா. என் நிலைமெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது மாமா. டேய் மாப்ள, இது எல்லார் வீட்லயும் சகஜமா நடக்கிற ஒண்ணுதாயா. என்ன நம்ம வீட்டுல கொஞ்சம் லேட்டா நடந்திருக்கு. இங்க நகமும் சதையுமா இருந்த மாமியாரும் மருமகளும் முத தடவையா எதிரெதிரா நிக்கிறாங்க. தான் அக்கறையும் கவனமும் ஜாஸ்தியாவே இருக்கும். அவங்க தப்பா போய் எங்கேயாவது மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மேல கூடுதலா கவனம் செலுத்துவாங்க. அதுலயும் லேசா திருந்திட்டேன்னு சொல்லிட்டா போதும், இந்த ஆத்தாகாரிங்க விழுந்தடிச்சு கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு கூத்து தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க நடக்கிற கூத்துல உங்க அம்மாவுக்கு யாரு என்னன்னே தெரியல. மருமக தெரியல, நீ தெரியல, நான் தெரியல. ஆனா சின்ன மகனோட பாசம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்குன்னு இப்படியா கூறு கட்டு நடத்துப்பாங்க? அமுதா புள்ள மனசு எம்புட்டு பாடுபட்டிருக்கும். அவளை நினைச்சு என் மனசு எம்புட்டு துடிச்சு போய் கிடக்கு. இப்படி எல்லாரையும் அம்மா ஏன் தான் கஷ்டப்படுத்துறாங்களோ? டேய் மாப்ள, நாம எல்லாருமே நமக்கு ஏற்பட்ட வழியை தாண்டா பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அமுதா புள்ளைக்காக அவங்க அப்புச்சி தான் கௌரவத்தை கூட பெருசா நினைக்காம இந்த சின்ன பையன் வடிவேலு இருக்கானே அவன் கால விழுந்தாரே, அதையெல்லாம் அவர் நினைச்சு அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதை யாராவது ஒரு நிமிஷம் நாம யோசிச்சு பார்த்தோமா? நாம நம்மளை பத்தி தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பெரிய மனுஷன் இந்நேரம் எம்புட்டு காயப்பட்டு போயிருப்பாரு. அதை நம்ம கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தோமா? இந்த குடும்பத்துக்கு குளங்காக்க வந்த ஏன்னா அவங்க அப்புச்சி என் காலில் விழுந்த கோவத்துல அவங்க அப்படி நடந்திருக்கலாம். ஆனா என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருமா, அதாம்மா மனசுல இப்ப வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அது என் நெஞ்ச விட்டு போகவே மாட்டேங்குதுமா. அப்படி ஒரு வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்கம்மா. என்னடா சொன்னாவ? வேணாமா, வேணாம். அந்த வார்த்தையை நான் சொன்னா நீ தாங்க மாட்டம்மா. அந்த வார்த்தை என் காதோடி போட்டுமா. உனக்கு தெரிய வேண்டாமா. டேய், என்ன சொன்னான்னு சொல்லுடா. அது நான் மட்டும் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா பத்தாதாமா. அதுக்கு நீயும் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அவங்க வருவாங்களாமா. நான் உங்க அப்புச்சிய என் காலில் விழ வச்சு அசிங்கப்படுத்தினல, அதே மாதிரி நீயும் அவங்க காலில் விழுந்து அவங்க கிட்ட அசிங்கப்படணுமாமா.
அப்போதான் அவங்க மனசுல இருக்கிற ஆத்திரம் எல்லாம் அடங்குமாமா. அதே மாதிரி இங்க எல்லா பிரச்சனையும் சரியாகணும் சொல்றாங்கம்மா. அவளா அப்படி சொன்னா? ஆமாமா, அவங்க அப்பச்சிக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு சரிக்கு சரியா இத பண்ணணும்னு சொல்றாங்கம்மா. நீ அப்படி ஊருக்கு முன்னாடி அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலனா அவங்க கோவில்ல இருந்து வீட்டுக்கு வரவே மாட்டாங்களாமா. பாத்தீங்களாங்க, உங்க மருமக என்ன சொல்லி அனுப்பியிருக்கான்னு பாத்தீங்களா? அவதான் ஒசத்தி, அவதான் இந்த வீட்டை காக்க வந்திருக்கான்னு அவ மேலதான் வரீங்க. இன்னைக்கு அவ என்ன சொல்லி அனுப்பியிருக்கான்னு பாத்தீங்களா? உங்க பொண்டாட்டி அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அவ அவ இந்த வீட்டுக்குள்ள வருவாளாம். உங்களுக்கு கூட இது பிடிக்கல தானே? ஆனா என்ன பண்றது? எங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ல. என்னம்மா பண்ண போற அப்படி? என் குடும்பத்தை உன் குடும்பமா தூக்கி சுமந்த அப்படிப்பட்ட ஒன்ன நான் விட்டு கொடுத்திருக்க கூடாது. நீ தெய்வமா மதிக்கிற உங்க அப்புச்சிய என் மகன் கால்ல விழ வச்சிருக்க கூடாது. நாங்க பண்ணது மிகப்பெரிய தப்புதான். அத நீ பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு நீ என் கூட வீட்டுக்கு வரணும்க்கா. அம்மா, மா 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 என்னமாச்சு? மா மா எழுந்துருமா, என்னமாச்சு? மா ஐயோ எழுந்துருமா. மா மா என்னமா? எழுந்துருமா. நீ தானமா ஒண்ணு இல்லாத குடும்பத்தை உருப்படியாக்குன. அந்த குடும்பத்துக்காக நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன் கூட எதுக்காக சண்டை போடுறாங்க? என்னத்த சொல்றது? ஆமா, நீதான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறவளாச்சே. உன் மனசு யாருக்கு வர சொல்லு? அவன் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணா நீ மன்னிச்சு சரின்னு போக வேண்டியதானே? இப்படி கோச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல வந்து உட்கார்ந்தா நல்லாவா இருக்கு? மன்னிச்சுட்டு போமா. ஏய், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த பிள்ளை யாராவது கோவிப்பாங்களா?
அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியல. என்ன நடந்திருந்தாலும் இந்த புள்ள அந்த குடும்பத்துக்காக எம்புட்டு பண்ணிருக்கு தெரியுமா? ஏன் இந்த ஊருக்கே தெரியுமே. அப்படி இருக்கையில இந்த புள்ள தப்பு பண்ணிருக்குமா? இத போய் யாராவது இப்படி பேசலாமா? நன்றி கெட்டவங்க தான் இப்படி எல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒருத்திய கண் கலங்காம தங்க கலசம் மாதிரி பத்திரமா பாத்துக்கணும். இப்படி கலங்க விடலாமா? எனக்கு மட்டும் இப்படி ஒரு மருமக கிடைச்சா தாங்கன்னு தாங்குவேன். அப்படிப்பட்ட உன்கிட்ட அந்த பைய பிரச்சனை பண்றானா? அவன் மட்டும் திரும்ப வரட்டும், நாங்க பாத்துக்கிறோம். சூளத்தை கழுத்துல வச்சல, அப்பவே ஒரு இறக்கிருக்கலாம்ல. நீ எதுக்குமா சும்மா விட்ட? அண்ணமே வந்துட்டாங்களே. ஏத்தா அண்ணா, உன் மருமகளை கொண்டு இப்படி உட்கார வச்சிருக்க? உன் மாமா வடிவேலு தான் கோளாறு பண்றானா? நீ இப்படி கேட்காம வச்சிருக்க? இப்படி ஒரு மருமக வரம் இருந்தாலும் கிடைக்காது. அது கண் கலங்கிட்டு இங்க வந்து உக்காந்துருக்கு. என்ன ஆச்சுன்னு கேளாத்தா? என்னத்த கேக்குறது? இது எங்க வீட்டு பிரச்சனை. இத என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். யாரும் தலையிட வேணாம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் அம்மாவே தேடி வந்துட்டாங்கல்ல. இன்னும் என்ன கோவம்? கிளம்பி வீட்டுக்கு வாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இப்படி ஊர் பொதுவா நின்னா கண்டவங்களாம் நியாயம் பேசுவாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். இம்புட்டு சொல்றேன், இப்போ நீங்க வீம்பு பிடிச்சா எப்படி அண்ணமண்டி? நில்லுங்க தம்பி. அப்பச்சி எப்படி இருக்காங்க? அவர் எப்படி இருந்தா உங்களுக்கு என்னங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல உங்க மாதிரி விசாரிக்க வந்திருக்கீங்களா? மரியாதை எங்க இருந்து போயிருங்க. இல்ல எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். எங்க அப்பச்சியோட மரியாதை என்ன, மதிப்பு என்ன? அப்பேற்பட்ட மனுஷனை மரியாதை இல்லாம இந்த சின்ன பையன் காலில் விழுந்து அசிங்கப்படுத்திருக்கீங்க. காசு பணம் இல்லன்னா சிதம்பரம் உங்களுக்கு இலக்காரமா போயிட்டாரு, அப்படிதானே? வசதியா இருந்த சிதம்பரத்தை ஒண்ணும் பண்ண முடியலன்னு ஒண்ணுமில்லாத சிதம்பரத்தை அசிங்கப்படுத்தி பாக்குறீங்களா? நீங்க இருந்த இருப்புக்கெல்லாம் உங்க வீட்டுல பொண்ணு கொடுத்ததே தப்பு. இதுல எங்களை அவமானப்படுத்துறீங்க. தம்பி, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதெல்லாம் நாங்க திட்டம் போட்டு எதுவும் பண்ணல. அது உங்க அப்பச்சி போய் அப்படி நடத்துவோமா? யோ, என்னையா தெரியாம நடந்து போச்சு? உங்க முன்னாடி நீங்க அங்கனக்குள்ள இருக்கிறப்ப தான் எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் என்னையா தெரியாம நடந்து போச்சுன்றீங்க? தம்பி, உங்க குடும்பத்திலேயே நீங்க தான் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசுறவரு. நீங்களே இப்படி கோபமா பேசினா நாங்க என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது? நீங்க ஒண்ணும் எனக்கு விளக்க சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நீங்க யாரு, உங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஏமா, நீங்க வீட்டுக்கு பெரியவங்க தானே? உங்களுக்காக தானம்மா என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு வந்தா. குடும்பத்துக்காக மாடா உழைச்சா. உங்களை தானம்மா அம்மாவை பார்த்தா. ஆனா அவ மனசு நோக்குற மாதிரி இப்படி நடந்துக்கிறீங்களேம்மா. உங்க பையன் யோகி என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதே தப்பு. சொந்த வீட்டுக்குள்ள திருடின திருட்டு பையன் இவனே ஒரு கேடு கெட்ட ஜென்மம். அவன் கால்ல போய் எங்க அப்பச்சியை விழ வச்சு நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்கீங்க. உங்களெல்லாம் தம்பி, அப்படி எல்லாம் பேசாதீங்க. என் பையன் தப்பு பண்ண வந்தான். ஆனா இப்ப அவன் திருந்தி சமாதானம் பேச வந்திருக்கீங்க.
முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஐயோ, என்ன தம்பி இது? நல்லா இருந்த மனுஷனை இப்படி படுக்க வச்சுட்டாங்க. வயசான காலத்துல இப்படி கடந்தா ஐயோ மனுஷன் எப்படி நல்லபடியா வந்து கடவுளே. அண்ணமண்டி என்ன பேசுதிய? அப்பச்சிக்கு எதுவும் ஆகாது. அவங்க இன்னும் 100 வருஷம் நல்லா இருப்பாங்க. இப்படி பக்கத்துல இருந்துகிட்டு அபசகுனமா பேசாதிய. ஏண்டி பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு கடைசில என்னமோ என்ன குத்தம் சொல்றீங்க? உங்க குடும்பமே இப்படிதானா? நாங்க அம்புட்டு சொல்லியும் கேட்காம அது ஒரு குடும்பம்னு வாக்கப்பட்டு போன அன்னைக்கு புடிச்சது இந்த குடும்பத்துக்கு சனிய. இன்னைக்கு மாமா இப்படி பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்குறாருன்னா அதுக்கு யார் காரணம்? அந்த வீணா போன குடும்பம் தானே காரணம். உன் குடும்பத்துல இருக்கிற ஆளுங்க இப்படி என் மாமாவை சாட்சி போட்டிருக்காங்க. அப்பவும் நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவல்ல? இதுல நீ என்ன வேற குத்த சொல்லிட்டு இருக்க? இத பாரு, நான் இருக்கிறத வெளிப்படையா வெள்ளந்தியா பேசுவேன். எனக்கு உங்க அத்தை மாதிரி நல்லவ மாதிரி பேசி நாடகம் எல்லாம் ஆட தெரியாது. கொஞ்சம் சும்மா இருக்கியலா? இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிய? முதல்ல அப்பச்சிக்கு சரியாகட்டும். அப்பச்சி என்ன பாருங்க அப்பச்சி. என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்க அப்பச்சி. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்க மட்டும்தான். நீங்களும் என் கூட இல்லைன்னா நானாதே ஆயிருவேன். நீ கூட பேசுங்க அப்பச்சி. எழுந்த என்ன பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்னால தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. என் வாழ்க்கைய சரி பண்ணணும்னு நீங்க இறங்கி போனதுனால தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. என்ன மன்னிச்சிருங்க அப்பச்சி. எங்க வீட்டு ஆளுங்க பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பச்சி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா இருக்கீங்க. நான் உங்க அமுதா உங்க பக்கத்துலதான் இருக்கேன். என்ன பாருங்க அப்பச்சி. என்ன பாருங்க. என்கிட்ட பேசுங்க. மாப்பிள்ளைய பார்க்கணுமா? ஏன் மாமா, உங்களுக்காக நாங்க இங்க கடையா கடக்குறோம். நீங்க என்னமோ ஊர்ல காணாத மாப்பிள்ள மாதிரி அந்த செந்தில போய் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ணமண்டி கொஞ்சம் சும்மா இருங்களேன். அவங்களே இப்பதான் கண் முழிச்சிருக்காங்க. அப்பச்சி நீங்க இருங்க, நான் வர சொல்றேன். அண்ணமண்டி என்ன கேட்டுட்டு சும்மா இருக்கிய? போன போட்டு அண்ணன்ட்ட விஷயத்த சொல்லி அவங்கள வர சொல்லுங்க. போறேன்டி போறேன். நீங்க சொல்றத செய்யறதுக்கு தானே நான் இங்க இருக்கேன். உன் அண்ணன் கிட்ட சொல்லி வர சொல்றேன். அப்பச்சி அவங்க வந்துருவாங்க. நீங்க எதையும் மனசுல போட்டுக்காதீங்க. உங்களுக்கு எதுவும் இல்ல அப்பச்சி. நீங்க நல்லா இருக்கீங்க. மா, அவர் என்னையும் நம்மளையும் இலக்காரமா பேசின கோவத்துல தானே அப்படி பண்ண. அதுக்கு நீயும் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கல போன. நாம எல்லாத்தையும் மறந்து மதிச்சு அவரை பார்க்க வந்தா ரொம்ப ஓவராலா பண்ணிட்டு இருக்காங்க. மா, இதுக்கு மேல இறங்கணும்னு வச்சுக்கோ, அது நமக்கு தான் அசிங்கம். வாமா போலாம். டேய் அண்ணா, டாக்டர் வராரு. அண்ணமண்டி டாக்டர் அப்பச்சிக்கு எப்படி? முதல்ல அவரோட ரிசல்ட் வந்துட்டோம். ரிசல்ட்ட பார்த்துட்டு அவருக்கு ரைட் சைடுல இருக்க கிட்னி ஒண்ணு தேவைப்படும். முதல்ல சீஃப் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இருந்தாலும் நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா கிட்னி உடனே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது இவருக்கு மேட்ச் ஆகணும்.
டோனர் மூலமா போனா மாச கணக்காகும். ஏற்கனவே கிட்னிக்காக நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அவசரத்துக்கெல்லாம் கிடைக்காது. அதனால உங்க குடும்பத்திலேயே யாராவது கொடுக்க முன் வந்தீங்கன்னா உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம். இல்ல கொஞ்சம் கஷ்டம்தான். டாக்டர், என் அப்பச்சிக்கு நான் கிட்னி இல்ல அவர் பையன் நான் தான். என்னோட கிட்னியை வேணா எடுத்துக்கோங்க, நான் தரேன் என் மாமாவுக்கு. நான் சொல்றது இருங்க. நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? நீங்க எல்லாம் கொடுக்க ஆசைப்பட்டாலும் அது பேஷண்ட்டுக்கு செட் ஆகணும். பையனா இருந்தா மட்டும் செட் ஆயிடுமா? முதல்ல சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் யார் கிட்னி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க முடியும். முதல்ல அதுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். கொடுக்கணுன்றவங்க ரெடியா இருங்க. கடவுள் புண்ணியத்துல உங்க எல்லார் கிட்னிலையும் யார் கிட்னி மேட்ச் ஆகுதோ அவங்க மட்டும் கொடுத்தா போதும். அப்ப இப்பயே டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம் டாக்டர். வாங்க சார், நான் வரேன். பிளட் டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். நான் கிட்னியை தரேன். எனக்கு டெஸ்ட் பண்ணுங்க, நான் வரேன் டாக்டர். ஐயோ, என்ன பாக்குறீங்க? எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம் வரும். ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட வியாதி கிடக்கு. என்னாலலாம் டெஸ்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. சாக போற கிழவனுக்கு வாழ போற நான் கிட்னி கொடுக்கணுமா? அவருக்கு இட்லி வச்சாலே சட்னி வைக்க மாட்டேன், இதுல கிட்னி தரணுமாமே கிட்னி? நர்ஸ், முதல்ல இவங்க எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் எடுங்க. முதல்ல பிளட் டெஸ்ட் கொடுங்க. அவரை போய் இந்த சின்ன பையன் காலில் விழ வச்சு அசிங்கப்படுத்திருக்கான். அவரை விழ வச்சது எங்க ஊரை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அந்த மனுஷன் உசுர கையில புடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில போட்டு கிடக்குறாங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க குடும்பத்தையே சும்மா விட மாட்டான், வேற அறுத்துருவான். நீ என்னம்மா புள்ள வளர்த்து வச்சிருக்க? குடும்பமா திட்டம் போட்டு அசிங்கப்படுத்திருக்கீங்க. இந்த கிறுக்கு பையன் தான் இப்படி பண்ணான்னா குடும்பத்து ஆளுங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதை தடுத்திருக்கணும்ல. அதை விட்டுப்புட்டு அந்த மனுஷன் சின்ன பையன் கால விழுறத தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுதுல்ல இது குடும்பமா சேர்ந்து பண்ண விஷயம். பாவம் அந்த பெரிய மனுஷன் அவமானம் தாங்க முடியாம மனசு ஒடிஞ்சு போய் உசுர கையில பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. அந்த மனுஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நாங்க குடும்பத்தோட புதைச்சிருவோம் உங்களை. யோ, என்னையா பேசுறீங்க? பஞ்சாயத்தின் கூண்டதுக்கு அப்புறம் ஆளுக்கு ரவுடித்தனமா பேசினா என்ன அர்த்தம்? என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு தானே இப்படி கூடி இருக்கோம். அதை விட்டு இப்படி அடிதடியா பேசி 2 ஊருக்கும் நீங்க சண்டை இழுத்து விடுறீங்க. அப்புறம் இவங்க பண்ண கருத்து சும்மா இருக்க சொல்றீங்களா? எங்க சிதம்பரம் மட்டும் ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் இவங்களுக்கு இருக்குது. என்னம்மா பிள்ளைய வளர்க்குறீங்க, பொறுப்பா வளர்க்க மாட்டீங்களா? பெரிய மனுஷங்கிட்ட எப்படி நடக்கணுங்கிற தராதரம் வேண்டாமா? கருதல மாதிரி ஒரு பிள்ளைய வளர்த்துட்டு ஊர் பெரிய மனுஷனை அசிங்கப்படுத்தி இந்த ஊரையே அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. உங்க யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். ஏமா, உன் புள்ளதான் கூறுகிட்டு திமிரெடுத்து அலையறான? வீட்டுக்கு பெரிய மனுஷன் தானே நீனு? என்ன பண்ணிருக்கணும் நீனு? இவனை 4 சாத்தி புத்தி சொல்லிருக்க வேண்டாம். அவரை காலில் விழ சொன்ன நாக்கை இழுத்து வச்சு அறுத்திருக்க வேண்டாம். அதை விட்டுப்புட்டு அம்புட்டு பெரிய மனுஷனை இந்த ஈனப்பைய காலில் விழ வச்சு குடும்பமா சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு ஜென்மமா? ஏப்பா மாணிக்கம், உனக்குமா அறிவில்ல? உன் மருமகனுக்கு நீயாவது புத்தி சொல்ல வேணாம்? குடும்பமா சேர்ந்து பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஆஸ்பத்திரியில இருந்து நல்லபடியா வர்ற வரைக்கும் ஒரு பயலும் இந்த இடத்த விட்டு நவர முடியாது. யோ, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? எங்களை பேச விடாம இப்படி நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நடந்தது நடந்து போச்சு. அவங்களே மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க. அதை விட்டு இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யோ, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவனை பிடிச்சு கட்டுங்க. ஐயா ஐயா ஐயா, வேண்டாயா வேண்டாயா, சொன்னா கேளுங்கய்யா. இதுக்கு அவனை அடிக்கிறீங்க? மரியாதையா வந்துருங்க. என்ன இதுக்கு கட்டி போட போறீங்க?
வடிவேலு. என்னைய பண்றது இவங்கள? உனக்கு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயா 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 என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா, வேண்டாம் ஐயா. நிறுத்துமா, பேசாம அங்க போய் உட்காரு, அதான் உனக்கு நல்லது. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்க வேண்டிக்கிங்க. அது வரைக்கும் நீங்க எல்லாருமே இங்கதான் இருக்கணும். உன் புள்ள கட்டி போட்டபடிதான் இருப்பான். அது வரைக்கும் உன் தம்பியும் நீயும் அமைதியா இருங்க. ஏய், இவங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. கேளுங்க, பண்ண வேணாம். இதோட ஆமாண்டி. என்ன ரிப்போர்ட்ல எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு? சரியான டெஸ்ட் எடுத்தீங்களா? சொல்லுங்க. ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஒரு நிமிஷம் இருமா, நான் முதல்ல அவரை செக் பண்ணணும், அதுக்கப்புறமா ஆபரேஷன் வச்சுக்கலாம். வாங்க. என்ன செக்அப் பண்ணிருக்கீங்க? என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கீங்க? இவ்வளவு பெரிய விஷயத்தை அசால்ட்டா பண்ணிருக்கீங்க. என்னாச்சு டாக்டர்? பேஷண்ட் எதுவும் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரா? இங்க பாருங்க, இந்த ஆபரேஷன் பண்ணிருந்தா ஆபத்து அவருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். என்ன டாக்டர் நீங்க சொல்றீங்க? அப்புறம் நல்லா இருக்கிற மனுஷனுக்கு தேவையில்லாம ஆபரேஷன் பண்ணா பாதிக்கப்பட போறது இவர் இல்ல, இவருக்கு கிட்னி கொடுக்க போற அவருதான். நல்ல வேலை நான் திரும்ப செக் பண்ணது நல்லதா போச்சு. இவருக்கு கிட்னில பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். அத நீங்க மாத்திரை மருந்துல சரி பண்ணிரலாமே. மத்தபடி இவர் உயிருக்கு ஆபத்தாகிற மாதிரி எந்த விஷயமும் இல்ல. டாக்டர் இப்ப என்ன பண்றது டாக்டர்? இதை எப்படி நம்ம அவங்கள்ட்ட எடுத்து சொல்றது? நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா டாக்டர்? அதுக்காக அதை மறைச்சு ஆபரேஷன் பண்ண சொல்றீங்களா? இப்பவாவது உண்மை தெரிஞ்சிச்சேன்னு சந்தோஷப்படுங்க.